வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் 312 ரெசிஸ்டன்ஸாக வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனது, மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்திச்சிருக்கு. சரிவை சந்தித்து 306 வரைக்கும் மறுபடியும் வந்திருக்கு. அதுலேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் 308லேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. மொத்தமாக பார்த்தோன்னா மார்க்கெட் சைடாகவே மூவ் ஆகிட்டு இருந்தது. இதை கன்சாலிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓப்பனிங் க்ளோசிங் கிட்டத்தட்ட 2 ஈக்குவலாக இருக்குது. அதனால் நியூட்ரலாகவே முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 309லேருந்து 10க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி என்ன செய்யலான்னா, 311-12 வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி அதிலிருந்து 316 வரைக்கும் செல் பண்ணி ஆவரேஜ் பண்ணலாம். 317ல் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நாளை இந்த பாயிண்ட் லாபம் கிடைத்தா கூட புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. நம்ம என்ன செய்ய நினைக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே காப்பர் மார்க்கெட் ஒரு பெரிய சரிவை சந்திச்சாச்சு. அதுலேருந்து நம்ம கரெக்ஷன் லெவல் வரைக்கும் ஆவரேஜ் பண்ணிவிட்டு அதுலேருந்து மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு திருப்பியும் டவுன் சைடுக்கே கண்டினியூ ஆகுதா ஆகலையான்றதை பார்க்க போகிறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.